வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பீச்சில் அங்கங்கே கிளாஸை பிடிச்சிட்டு நிற்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கிளாஸால் ஆன பீச்சை பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட கிளாஸ் பீச்சை பார்த்தினா 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஃபோர்ட் பிராக் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் இந்த கிளாஸ் பீச் இருக்குது. இதோட கரையில் பார்த்தீங்கன்னா மணலுக்கு பதிலாக கலராக கண்ணாடி துண்டுகள் இருக்கும். இதில் விசேஷம் என்னென்னா, மனுஷங்களோட தவறால் இந்த பீச் உருவாயிருக்கு. மனுஷங்களோட தவறால் இயற்கை அழியதானே செய்யும். இதப்படி 1900ல் ஃபோர்ட் பிரேக் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனியோட பேக் சைடில் அவங்களோட வேஸ்டேஜஸ் எல்லாத்தையும் கொட்டியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கம்பெனியே கொட்டுது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பொதுமக்களும் அவங்களோட குப்பைகள்லாம் அங்கே கொட்ட ஆரம்பித்தாங்க. தப்பாக ஒருத்தர் வழி காட்டினா எல்லாமே தப்பாக தானே போகும். குப்பைகளை கொட்டின இடத்துக்கு சைட் 1 அப்படின்னு பேரும் வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் குடிமகன்கள் அதிகமாக இருந்ததுனால பாட்டில்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் நிறையவே அங்கே கொட்டியிருக்காங்க. 1906ல் அந்த ஏரியாவில் குப்பை மலையே உருவாயிருக்கு. அதனால் வேற இடத்த சூஸ் பண்ணி அங்கேயும் குப்பை மலைகளை உருவாக்கியிருக்காங்க. சென்னையிலையும் இது மாதிரி சில குப்பை மலைகள் இருக்கு, தெரியுமா? அடிக்கடி குப்பைங்க தீ பிடிக்கிறதுனால பக்கத்தில் இருந்த பீச் ஏரியாவில் பெரிய பெரிய கண்ணாடி பாட்டில் மூட்டைங்க, அப்புறம் எலக்ட்ரானிக் வேஸ்ட், இரும்பு வேஸ்ட்னு கொட்ட ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி 1943லேருந்து 1949 வரைக்கும் கொட்டி அந்த ஏரியாவையே பெரிய குப்பை காடாக மாற்றிருக்காங்க. அட பாவீங்களா! பீச் முழுக்க காலே வைக்க முடியாத அளவுக்கு குப்பைங்க நிறைஞ்சிருக்கு. அந்த ஏரியாவில் ஒரு குன்று இருந்திருக்கு. அதுக்கு மேலே ஏறி இந்த பாட்டில் வேஸ்ட்டு, அப்புறம் இரும்பு வேஸ்ட்டு எல்லாத்தையும் கடலில் கொட்டியிருக்காங்க. அது கடல் அப்படியே அடிச்சிட்டு வந்து கரை மேலே பரவி இருக்கு. நம்மளே மிஞ்சிடுவாங்க போல இருக்கு. 1967ல் அந்த மாகாண கவர்மெண்ட் முழிச்சுக்கிச்சு. இப்படியே போச்சுன்னா பீச்சை பிச்சு தின்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. கலிஃபோர்னியா நீர் மேலாண்மை வாரியம் அமைச்சு அந்த பீச்சை சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபைனலாக முழிச்சுக்கிட்டாங்க. எல்லா குப்பைகளையும் சுத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதிகப்படியான கண்ணாடி பாட்டில் மூட்டைங்கள்லாம் தண்ணிக்கடியில் புதஞ்சிருக்கு. ஏதோ ஒரு சூறாவளியில் அது எல்லாம் அடிச்சுக்கிட்டு கரைக்கு வந்துருச்சு. அந்த பாட்டில்லாம் உடஞ்சி அப்படியே மணல் பரப்பு முழுக்க கலராக கண்ணாடி ஜொலிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு வா வாட்டர் பியூட்டி அப்படின்னு சொல்லி பிரமிச்சிருக்காங்க. இயற்கை தன்னைத்தானே அழகுபடுத்திக்கும், நம்ம தான் தேவையில்லாமல் அதை சுரண்டுறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, லட்சக்கணக்கான கண்ணாடி பாட்டில் சில்லுங்க அந்த மணல் முழுக்க பரவி இருந்திருக்கு. ஆனாலுமே அதோட முனைகள் எல்லாம் மழுங்கி நம்ம அது மேலே நடக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க ஆள் வச்சு அது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பீச்சோட லெவலே வேற லெவலுக்கு போயிருக்கு. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏரியாவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சூரிய வெளிச்சத்தில் அந்த கரையை பார்க்குறப்போ நல்லா தகன்னு மின்றதுனால டூரிஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய அங்கே வர ஆரம்பிச்சு அந்த இடமே களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே அங்கே லோக்கல் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டூரிஸ்ட்டுக்கு தேவையான வசதி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லதை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சும்மா சாதாரண கல் கிடைச்சாலே நம்ம ஆளுங்க பொறுக்கிட்டு வந்துருவாங்க. பழங்காலத்து கண்ணாடி அப்படின்னா நம்ம ஆளுங்க விடுவாங்களா? ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடிகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 1998ல் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணாங்க. அதாவது பீச்சுக்கு போனால் ரசிக்கலாம், யாராவது கண்ணாடியை தொட்டிங்கன்னா அபராதம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரும் டச்சே பண்ணுறதில்ல. ஓ, ஆர்டர் போட்டால் ஃபாலோ பண்ணுறாங்களா? பழமையான கண்ணாடி துண்டுகள்லாம் பீச்சில் மட்டும் இருந்தால் போதாதுன்னு அந்த ஏரியாவில் கிளாஸ் மியூசியம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே கொட்டப்பட்ட கண்ணாடியோட வயசு, அதோட மெட்டீரியல் டீட்டெயில்னு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. நம்ம அதை போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதாவது கல்லா கட்டுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா கேட்டையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு பீச் இருக்குது, அதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ட் பிராக்கில் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. கண்ணாடி துண்டுகளால் ஆன பொருட்கள், அப்புறம் ஆட்டம் பாட்டோன்னு அந்த ஏரியாவே கலகட்டும். நம்மளும் ஒரு டூர் போட்டுருவோமா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.